வணக்கம் நண்பர்களே. இப்போது நம்ம பார்க்க போகிறது, அதாவது சைட்டுக்கு ஸ்டீல் ராட், அதாவது ஸ்டீல் வந்துருக்குனாக்கா, நம்ம வரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து லோடு இறக்கிட்டு போயிட்டாங்க, நம்ம எவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரில, பேமெண்ட் பில் மட்டும் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்கனாக்கா, அது எவ்வளோ வந்திருக்கு, அவங்க எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆர்டர் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது எப்படின்னு சொல்ல போகிறோம். பார்த்திங்கன்னா, இது ஸ்டீல் வந்துடுச்சு. அதில் சைட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து காலைல 7 மணிக்கெலாம் அதை இறக்கிட்டு போயிட்டுருக்காங்க. பாருங்கள், அதுவும் அங்கே இருக்குது, அங்கே இறக்கிருக்காங்க. அங்கே வந்து 8mm ராட்ஸ் எல்லாம் அங்கே இறக்கிருக்காங்க. இங்கே 10, 12, 16mm ராட்ஸ் இங்கே இறக்கிருக்காங்க. பார்த்திங்கன்னா, எப்பவுமே ஸ்டீல் இதுமாரி ராடு வந்த பிறகு எப்படி கீழே போடணுன்னாக்கா, கீழே ஹாலோ பிளாக் இருக்குனாக்கா, இதுமாதிரி கீழே ஹாலோ பிளாக் போட்டு அது மேலே ராடு போடணும், அது மேலே வைக்கணும். கீழே அப்படியே மண் தரையிலே போட்டு போகிறது. நம்ம இருந்தால் கரெக்டாக சொல்லணும், இல்லைனாக்கா அது முன்னாடியே கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுட்டு போயிடணும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க கீழே மண் தரையிலே. இது ஏன்னா சும்மா மழை பெஞ்சாக்கா அப்படியே மண் ஃபுல்லாக கீழே மண் போய் சேராகிடும் ஃபுல்லாக, ராட் ஃபுல்லாக. அது இல்லாமல் சீக்கிரமாக கரோடு ஆகிடும், சீக்கிரமாக அது மேலே துரு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் கீழே ஹாலோ பிளாக் போட்டு அது மேலே ராடு போடணும். கொஞ்சம் கடியில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போது சரி, நம்ம வரதுக்கு முன்னாடி ஸ்டீல் ராடு வந்து இறங்கிடுச்சு. எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ராடு, எத்தனை பண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பண்டிலையும் எவ்வளோ ராடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும், அதுவும் சொல்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ராடு எவ்வளோ ஒரு பண்டில் எவ்வளோ ராடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ராடோட வெயிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ராடோட வெயிட் வந்து ஒரு மீட்டருக்கு எவ்வளோ இருக்குன்னு அதுவும் தெரிஞ்சுக்கணும். அது ஃபார்முலாலாம் இருக்கு, நான் சொல்கிறேன். D²/162 டயாவை வந்து ஸ்கொயர் பண்ணி அது 162 டிவைட் பண்ணாக்கா எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அதுதான் ஒரு மீட்டருக்கான ராடோட வெயிட்டு, ஒரு எம்எம் பொறுத்து இருக்குது, அதையும் சொல்கிறேன். போய் பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு. அதாவது உங்கள் பேமெண்ட் பில் கொடுத்துட்டு நம்ம வரலனாக்கா, நம்ம வந்து பார்க்க முடியலன்னா பேமெண்ட் பில் கொடுத்துட்டு போடுவாங்க. அது பில்லை பொறுத்து நம்ம அவங்க எடுத்து வந்து போட்ட ராடு, அவங்க எடுத்து வந்து கொடுத்த ராடு, நம்ம பர்ச்சேஸ் பண்ண ராடு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். அது இப்போ சொல்கிறேன் வாங்க. பாருங்கள், எல்லா டயா ஆஃப் ராடுக்கும் எல்லா பண்டல்லையும் ஒரே சேமாக நம்பர் ஆஃப் ராட்ஸ் இருக்காது. அது வந்து அந்த டயா ராடோட பொறுத்து வேரி ஆகும். ஒரு கம்பெனி வந்து ஒரு மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் காமனாக எப்படி கொடுப்பாங்கனாக்கா, 8mm ராடு வந்து ஒரு பண்டலில் 10 லென்த் ஆஃப் ராடு இருக்கும். 10mm வந்து 7 லென்த் ஆஃப் ராடு இருக்கும். 12mm வந்து 5 நம்பர்ஸ் இருக்கும். 16mm வந்து 3 இருக்கும். 20mm வந்து 2 இருக்கும். 25mm வந்து 1 இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு லென்த் ஆஃப் ராடு வந்து ஒரு லென்த்து ராடு வந்து 12 மீட்டர்ஸ் இருக்கணும், அல்லது 40 ஃபீட். 40 ஃபீட், ஃபீட்டில் சொன்னால் 40 ஃபீட், மீட்டர்ஸை சொன்னால் 12 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அது மேலே எதுவும் இருக்காது. அது வந்து ஒரு லென்த்தை வந்து ரெண்டாக மடித்து கொடுத்துருப்பாங்க, வளைச்சி கொடுத்துருப்பாங்க. பார்பெண்டிங் பண்ணும்போது அதை நேராக்கி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. பார்த்தீங்கன்னா, வெயிட் ஆஃப் ராட் பர் மீட்டருக்கு எவ்வளோ வேணும்னாக்கா, D²/162. அதாவது டயா, நம்ம என்ன டைப் ஆஃப் டயா வேணுமோ, 8mm, 10mm, 12mm பார்த்துட்டு, D² டயா வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு /162 போட்டால் அதோட பர் மீட்டருக்கு, ஒரு மீட்டருக்கு இவ்வளோ கிலோ வெயிட் வந்து ராடு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 8mm ராட் வெயிட் பர் மீட்டருக்கு, ஒரு மீட்டருக்கு வந்து 0.395 கிலோகிராம் பர் மீட்டர். இப்போ D²/162 8²/162 போட்டாக்கா, 8mm ராடுக்கு போட்டாக்கா 0.395 கிலோகிராம் பர் மீட்டர் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 8mm ராட் வெயிட் பர் லென்த்து, அதாவது ஒரு லென்த்து ராடு, அது பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் இல்லைனாக்கா 40 ஃபீட். இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4.74 கிலோகிராம். ஏன்னாக்கா இது வந்து ஒரு மீட்டருக்கு 0.395 வருது. இதே வந்து இன்ட்டு 12 போட்டாக்கா 4.74 கிலோகிராம் வரும். 8mm ராடு வந்து ஒரு டோட்டல் நம்பர்ஸ் பர் பண்டல் எவ்வளோ வரும்னு சொல்கிறேன் பாருங்கள். 10 நம்பர்ஸ் பர் பண்டலில் 10 நம்பர்ஸ் தான் வரும். 10 ராடு தான் ஒரு பண்டலாக போட்டு கொடுப்பாங்க. இன்னொரு பண்டலில் 10 ராட்ஸ், அதுமாரி நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோமோ 10 தான் போட்டு தருவாங்க. 8mm ராட்ஸ் டோட்டல் வெயிட் பர் பண்டல். ஒரு பண்டலில் 8mm ராட்ஸ் எவ்வளோ வெயிட் இருக்கும் அது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 4.74 கிலோகிராம் வந்து ஒரு லென்த்து. இதே 10 லென்த் தான் ஒரு பண்டலில் வரும்போது 47.4 கிலோகிராம். இதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா 47.4 கிலோகிராம் வருது. இது வந்து 8mm ராடுக்கு வந்து இது.
10 mm ராட் வெயிட் பர் மீட்டருக்கு வந்து 0.617 கிலோகிராம் பர் மீட்டர். இங்கே d²/162 இதே ஃபார்முலா போட்டு தான் போட்டது. அதேமாதிரி ஒரு லென்த்தில் 12 மீட்டர் ஆர் 40 ஃபீட்டில் லென்த்தில் வந்து 7.40 கிலோகிராம். இது வந்து 12 மல்டி பண்ணாக்கா 7.410 கிலோகிராம் வரும். 10 mm ராட் டோட்டல் நம்பர்ஸ் பர் பண்டல். ஒரு பண்டலில் 10 mm ராட் எவ்வளோ வரும் ஒரு பண்டல் என்னும்போது 7 நம்பர்ஸ் வந்து வரும். 10 mm ராட் டோட்டல் வெயிட் பர் பண்டலுக்கு வந்து 51.85 கிலோகிராம். இது மொத்தம் ஒரு பண்டலுக்கு இவ்வளோ வெயிட் தான் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா எவ்வளோ பண்டல் வரும்னு சொல்லிட்டு அதை மல்டிப்ளை பண்ணினாக்கா ஈஸியாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணிடலாம். எவ்வளோ கிலோகிராம் ராட் வந்து நம்ம சைட்டுக்கு வந்திருக்கு, நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாதிரி கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துலாம். அவங்க வேமெண்ட் பில் கொடுப்பாங்க, அதுலேருந்து நம்ம பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நோட் பார்த்தீங்கன்னாக்கா 12 மீட்டர்ன்றது வந்து 39.37 ஃபீட் தான் இருக்கும். அது அப்ராக்சிமேட்டில் பார்த்தீங்கன்னா 40 ஃபீட்னு எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ பாருங்கள் 12 mm ராட் வெயிட் பர் மீட்டர். அதே 12 mm ராடு 0.888 கிலோகிராம்ஸ் தான் இருக்குது. லென்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லென்த்து வந்து 10.65 கிலோகிராம் இருக்குது. 12 mm ராட் பர் பண்டலில் 5 வரும். 8 mm ராடு வந்து பர் பண்டலுக்கு 10ம், 10 mm ராடு வந்து பர் பண்டலுக்கு வந்து 7ம், 12 mm ராட் பர் பண்டலுக்கு 5 வருது. மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா பர் பண்டலில் 53.4 கிலோகிராம் இருக்குது. அதே மாதிரி தான் 16 mm ராடுக்கும் இதே மாதிரி தான் சேம். மேலே என்ன ப்ரொசீஜரோ அதே தான் சேம் ப்ரொசீஜரு பார்த்துக்குங்க. 16 mm ராடு வந்து பர் பண்டலில் 3 ராட்ஸ் வரும். அதாவது 3 நம்பர்ஸ் ஆஃப் லென்த்து பார் வந்து வரும். லென்த்து ராடு வரும். 20 mm ராடுக்கு வந்து ஒரு பண்டலில் 2 தான் வரும். 2 ராடு தான் வந்து ஒரு பண்டலாக போட்டு கொடுப்பாங்க. சேம் ப்ரொசீஜர் தான். எப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணுறது சேம் தான். ஃபஸ்ட்டு பண்ணாமல் அதே தான். 25 mm ராடு வந்து பர் பண்டலுக்கு 1 தான் வரும். 20 mm ராடு வெயிட் பார்த்தீங்கன்னா 59.24 கிலோகிராம் பர் பண்டலுக்கு எவ்வளோ தான் இருக்கும். 25 mm பார்த்தீங்கன்னாக்கா 46.29 கிலோகிராம் பர் பண்டலுக்கு. ஏன்னா ஒரு ராடு தான் அது வரும். அது ஒரு லென்த் ராடோட வெயிட் பார்த்தீங்கன்னா 46.29 கிலோகிராம். இதுதான் இப்போ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா 8 mm ராட் 31 பண்டலும், 10 mm ராட் 11 பண்டலும், 12 mm ராட் 11 பண்டலும், 16 mm ராட் 10 பண்டல்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக ஒரு பண்டலுக்கு எவ்வளோன்னு தெரியும் நம்மளுக்கு. அப்போ 31 பண்டல்ஸ்க்கு எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி போட்டுருந்தாங்க. 3073.5 கிலோகிராம் வந்திருக்கு. மொத்தமாக 63 பண்டல் கரெக்டாக இருக்குது. வந்து பார்த்து செக் பண்ணி வச்சு கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3073.5 கிலோகிராம்ஸ் இருக்குது. அவங்க வேமெண்ட் பில் கொடுத்தாங்க. அதில் பார்த்தோம்னாலும் ஃபஸ்ட்டு லோடோடு வந்து ஒரு பில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எம்டி வெயிட் போட்டு ஒரு பில்லு கொடுப்பாங்க. அதில் அப்புறம் தெரிஞ்சு லோடோடு வரும்போது வேறு வெயிட்டு மொத்த வெயிட்டில் எம்டி வெயிட்டை மைனஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு எவ்வளோ ராட் நம்மளுக்கு வந்து சைட்டில் வந்து இறங்கிருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக இருந்துச்சு. 3073.5 கிலோகிராம் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்குது. அதே சேம் தான் இருந்துச்சு. ஒரு 4 கிலோ 5 கிலோ ஷார்ட்டேஜ் ஆச்சு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 4 கிலோ 5 கிலோன்னும் போது வேமெண்ட்டில் ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஷார்ட்டேஜ் ஆகாது. இது வந்து நீங்கள் இப்போ கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் சைட்டில் இல்லாமல் போது வந்து ராட் இருந்தாலும் டக்குன்னு இல்லை பர்ச்சேஸ் பண்ணுது கரெக்டாக இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னாலும் அவங்க வேமெண்ட் பில் வச்சு கரெக்டாக பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பார்த்துக்குங்க. இதுதான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு மெத்தட். ஸ்டீல் எப்படி எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் வேணும், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் நம்ம ஒரு பீம்க்கு ஆகட்டும், ஒரு காலம்க்கு ஆகட்டும், இல்லை ஸ்லாபுக்கு ஆகட்டும், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் வேணுன்றது வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து சைட்டுக்கு வந்துட்டு பிறகு நமக்கு அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக வந்து இது ஒரு மெத்தட். தேங்க்ஸ் நண்பர்களே.